இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்டவர் அகமது ஷா வலியுல்லா. வெளிநாட்டில் தொழிலதிபராக உள்ள இவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக உள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டிருந்தார். குறுகிய காலத்தில் அக்கட்சியில் முக்கியமானவராக வலம் வந்தார். இது உள்ளூர் திமுகவினரிடையே புகைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 1.5 மாதத்தில் 3 முறை கொலை மிரட்டல் விடுத்து வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது. கடைசியாக வந்த மெசேஜில் உனது அலுவலகத்தில் 17ஆம் தேதி பெட்ரோல் கொண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகும் ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. நல்லா இருக்கியாடா? உனக்கு தேதி குறிச்சாச்சு. 17ஆம் தேதி உன்னோட ஆஃபீஸ் வாசலில் பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது. அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா ஆம்ஸ்டாங் நடந்துச்சு பார்த்தியா, அதை விட உனக்கு ரொம்ப மோசமாக நடக்கும்டா. இது குறித்து அகமது ஷா வலியுல்லா தரப்பினர் மயிலாடுதுறை போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவரது அலுவலகத்திற்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு அளித்திருந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சென்னையில் வேலை பார்த்து வரும் ஆந்திராவை சேர்ந்த சிவபிரகாஷ் மற்றும் சாய் பிரவீன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்களிடம் தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுக்கச் சொல்லி புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபர் பணம் கொடுத்து பேச சொல்லியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சில குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்கள் பிடிபட்ட பிறகே உண்மையான காரணம் தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் கனி.